வணக்கம் மக்களே. 17வது விலாக் இது கம்பேக் கொடுத்ததுல ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் மக்களே. கையில் கொஞ்சம் அடிபட்டுச்சு, சில்லறை வாங்கிட்டேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் அது சரியாச்சு, நகை கொஞ்சம் பேந்துச்சு. February 2 என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள். அவனுக்கு போய் கேக்கு வெட்ட போயிருந்தோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. அவனுக்கு அப்படியே கேக்கு 12 மணிக்கு வெட்ட போயிருந்தோம். அது வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கே ஒரு 3 மணி ஆயிடுச்சு. இவன் தான் என்னோட ட்ரூ ஃப்ரெண்டு வேறு. கேக்கு வெட்டிட்டு வீட்டுக்கு வந்து தூங்க ஒரு 3 மணி ஆயிடுச்சு. காலை உணவு வேறு ஸ்கிப் ஆயிடுச்சு. டேரெக்டாக மதிய உணவு தான் இன்றைக்கி. காலேஜில் கிளாஸ்க்கு ஒரு 3:30 வரை அதுவே போயிடுச்சு. 4:30 வரை போயிடுச்சு. நான் வீட்டுக்கு வரதுக்கே 5:30 ஆயிடுச்சு இன்றைக்கி. காலேஜ் முடிச்சுட்டு 2 தோழிகள் வந்து வெளியே போய் எதாவது சாப்பிட்லாமான்னு கூப்பிட்டு போனாங்க. நான் வெறும் போய் முட்டை மட்டும் சாப்பிட்டு, அவங்கெல்லாம் அத்தை சாப்பிட்டுருந்தாங்க. நான் முட்டை மட்டும் சாப்பிட்டு அப்படியே ப்ரீ ஒர்க் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு நான் ரொம்ப நாளாக வேறு எதுவும் இல்லை, என்னோட ட்ரைபாட் தான் ஒரு வாரமாக ஜிம்லேயே இருந்தது, பத்திரமா தான் இருந்தது. மண்டேனால செஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப்ஸ் தான் எப்பவும் போடுறது தான் போட்டு ஆரம்பித்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக போட முடியல, ஆனால் ஆனாலும் புஷ் பண்ணேன் ஹெவியாக. ஏன்னா இதுக்கே எனக்கு ஒரு மாதிரி ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சிச்சு என் நகத்துலேருந்து. சரி கொஞ்சம் கம்மி பண்ணி பொறுமையாக போட ஆரம்பித்தேன். அது முடிச்சுட்டு கடைசியாக கார்டியோ பண்ணல, அது பதிலாக 3 செட்டு புஷ்அப்ஸு அந்த டிப்ஸு மட்டும் அடிச்சுட்டு கிளம்பிட்டு நைட்டுக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. வாடா ட்ரீட் கொடுக்குறேன்டான்னா சரின்னு போனேன். எனக்கு ஒரு கலிஃபோர்னியா பர்ரிட்டோ மட்டும் வாங்கி கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னேன். நைட்டுக்கு நான் ஒரு பார்பிக்யூ சாலட் மட்டும் சாப்பிட்டு ஒரு டே முடிச்சிட்டேன் மக்களே.